ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஸோ வேரியஸ் போஸ்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 2 ஃபீல்டு கேட்குறாங்க. மெக்கானிக்கல் 11 வேகன்சியும் எலக்ட்ரானிக்ஸ் 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வித் தகுதி வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த வேகன்சி வந்து கம்யூனிட்டி வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பே ஸ்கேலுமே இங்கே சொல்லியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப் ஆஃபீஸர், இதுக்கு வந்து ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லீடிங் ஃபயர்மேன் அப்புறம் டிசிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி டிகிரி முடிச்சுட்டு வித் பிசிஎம் ப்ளஸ் சப் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தாலும் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே போல் நீங்கள் வந்து ஹெவி டியூட்டி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சப் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பி லெவல் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் வேரியஸ் ட்ரேடுக்கு டர்னர் ஃபிட்டர் அப்புறம் ஆர்என்டிஎஸ்சி. ஓகேங்களா. ஸோ இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது என்சிவிடி சர்டிஃபிகேட் வந்து அந்த ட்ரேடில் நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வேகன்சிலாம் வந்து கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் ஹெவி வெஹிக்கல் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். கம்பல்சரி நீங்கள் வந்து ஹெவி வெஹிக்கல் டிரைவுக்கான இந்த லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 5 இயர்ஸ்லேருந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து லைட் வெஹிக்கல் டிரைவர் ஏ லெவல். ஓகேங்களா, லெவல் 2 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. இதுக்குமே நீங்கள் 10th கம்பல்சரி முடிச்சிருக்கணும். மினிமம் ஒரு 3 இயர்ஸ் ஆகுது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். லைட் வெஹிக்கல் டிரைவர் அதுமாதிரி லைசன்ஸுமே நீங்கள் வச்சுருக்கணும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து க்ரைட்டேரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட் வந்து ஒரு டெம்பரரி தான், பட் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இன்டிஃபினிட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். அது வந்து ஒரு முடிவு கிடையாது. பர்மனன்ட் ஜாப் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. ஓகேங்களா. ஸோ டெம்பரரி போஸ்டிங் தான் இருக்கணும், ஆனால் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே போல் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க சொல்லியிருக்கிற மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னன்னா 35 இயர்ஸ். எல்லா போஸ்ட்டுக்குமே 35 இயர்ஸ் தான், 35 வயசு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 35 வயசில் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஓகேங்களா. 26 ஆகஸ்ட் 2025 தான் கட் ஆஃப் டேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த்லாம் சொல்லியிருக்காங்க. எந்த டேட் ஆஃப் பர்த்தில் வந்து நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் வைஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டேபிள் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இங்கிலீஷில் ஏற்ற மாதிரி தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வைஸுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ எந்தெந்த போஸ்டிங்க்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது. சில போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. சில போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ போஸ்டிங் நம்பர் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அந்த போஸ்ட்டோட நம்பர் என்னன்னு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கா, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சிலபஸும் நீங்கள் இங்கேயே எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டன் டெஸ்ட்டுமே மாறுது, பேட்டர்னுமே மாறுது. ஸோ நீங்கள் என்ன போஸ்ட் எலிஜிபிள், உங்கள் போஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் டேபிள்லேயே கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் அதுக்கு உண்டான சிலபஸ் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 26 ஆகஸ்ட் 2025 சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. ஹிந்தி இங்கிலீஷ் மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இங்கிலீஷில் இருக்கிறது தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏதாவது இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா போஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் நம்பர் 792, 793, 794 இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட், பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதர் கேண்டிடேட் வந்து 750 ரூபா பே பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு 500 ரூபா ரீஃபண்ட் ஆகும். சரிங்களா. அது வந்து ஒன்ஸ் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 500 ரூபா வந்து ரீஃபண்ட் ஆகும். ஸோ 250 ரூபா உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் எடுத்துப்பாங்க. சரிங்களா. ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் 750 ரூபா வந்து பே பண்ணணும். அதே போல் போஸ்ட் நம்பர் 795, 799 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 பே பண்ணணும். ஓகேங்களா. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட், பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது.
நீங்கள் 500 பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 400 வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகிருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ஏதாவது அப்பியர் ஆகிருக்கணும். சரிங்களா? ரிட்டன் எக்ஸாமில் வந்து அப்பியர் ஆகணும். அப்பியர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான தேதிகள் 26 ஆகஸ்ட் 2025 லாஸ்ட் டேட்டு. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. 27 ஆகஸ்ட் 2025 வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சில ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹைட் வெயிட் ரேஷியோன்னு சொல்லிட்டு செஸ்ட்டு பற்றின எல்லா விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக பாருங்கள். மென்னு உமனு டிரான்ஜெண்டர்னு சொல்லிட்டு டேபிள் இந்த காலம் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெளிவான டேபிள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. அதையுமே கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க. அது சில சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தேவைப்பட்டால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் எலிஜிபிள், அது உங்களுக்கு க்ரைட்டேரியா மீட்டாக தான் பாருங்கள். பார்த்துட்டு ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 26 ஆகஸ்ட் 2025 தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.